Hi guys, உங்க முப்படை பயிற்சி மையத்தில் TNUSRB SI 2024 புதிய வகுப்புகள் என்று துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதி. சோ ஜனவரி 22 2024 வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா TNUSRB SI காக full fledged பேட்சஸ் வந்து ஆஃப்லைன்ல போக இருக்குது. சோ வந்து விருப்பமுள்ள ஜாயின் பண்ண வேண்டிய நபர்கள் வேலூரா இருந்தா 7200400395 அல்லது 3988 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. திருச்சியா இருந்தா 8111070706 அல்லது 708 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. சோ சைரன் டெஸ்ட் பேட்ச் ஜனவரி 22ல இருந்து துவங்கக்கூடிய இந்த சைரன் டெஸ்ட் பேட்ச் 1800 ரூபாய் மதிப்புள்ள இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஒரே கட்டணத்துல 2 டெஸ்ட் பேட்ச் நீங்க வந்து என்ன பண்ணலாம் எழுதி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகளை நீங்க ஒரே ஷாட்ல உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணலாம். சோ இதற்கு ஜனவரி 18க்குள்ள அட்மிஷன் செய்யறவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஒரே கட்டணத்துல 2 டெஸ்ட் பேட்ச்க்கான ஆஃபர் இருக்கும். சோ ஜனவரி 18க்குள்ள அட்மிஷன் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க இந்த ஃபீஸ்ல 2 டெஸ்ட் பேட்ச், அதாவது இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் எக்ஸாம் கிட்ட நோட்டிபிகேஷன் வந்த உடனே அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணற மாதிரி ஒரு क्वेश्चंस எடுத்து டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணலாம். சோ ஜனவரி 22ல இருந்து தொடங்குற இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணி அதற்கான டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் கைஸ், தம்ப்நெயில் பார்த்துட்டே தான் வந்திருப்பீங்க. பிசிக்ஸ் எங்கு தொடங்கி எப்படி முடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவரம் வேட் டு ஸ்டடி தான். சோ பிசிக்ஸ்க்கான வேட் டு ஸ்டடி, ஏன்னா நம்மள பொறுத்தவரை ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சிடணும். ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு இனிஷியேட்டிவ் இந்த SI 2024 வருதுங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வருது நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எப்படி படிக்கணும்ன்ற ஐடியா தெரியாம சில பேர் இருப்பீங்க. இல்ல ஸ்கூல் புக்ல எந்த டாபிக் நம்ம கவர் பண்ணணும்ன்ற ஐடியா தெரியாம இருப்பீங்க. சோ இந்த 2022 2023ல நடந்த ஒரு எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி இந்த டாபிக்லாம் தான் நீ கவர் பண்ணி இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டு இந்த டாபிக்லாம் நீ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை எடுத்துட்டு வரதுக்கு தான் நாங்க இதை கொடுத்துருக்கோம். சோ இந்த வேட் டு ஸ்டடி பாருங்க. சோ இந்த வேட் டு ஸ்டடி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எங்க கொடுக்கணும், செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் டீடைலிங்கா கொடுத்துருக்கோம். சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நாங்க இண்டிவிஜுவலா போறோம். இன்னைக்கு நம்ம சயின்ஸ் அறிவியல்ல பிசிக்ஸ்ல இருந்து தொடங்க போறோம். ஏன்னா அறிவியல்ல பிசிக்ஸ் தான் மூத்தவரே, அவர்ல இருந்து தொடங்கலாம். அதே மாதிரி வரலாறு வரும், பயாலஜி வரும். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चனை வச்சு கூட சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ எல்லாமே டீடைலா கொடுக்க போறோம். முதல்ல இதை எடுத்து ஒரு நோட்ல எழுதுங்க. நாங்க PDF வைக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. நீ PDF டவுன்லோட் பண்ணி செல்போன்ல ஒரு மூலையில போடுவேன். மூலையில இருக்க வேண்டியது தான் இந்த PDF. எந்த மூலை? செல்போன் மூலையா? கிடையாது, உன்னோட மூலையில இருக்கணும் அந்த PDF. அப்போ இந்த PDF மூலையில தான் ஸ்டோர் ஆயிருக்கணுமே தவிர உன் செல்போன்ல ஏதோ ஒரு மூலையில இது ஸ்டோர் ஆயிருக்கு நான் விரும்பல. சோ நான் ஒவ்வொன்றா பொறுமையா காமிக்கிறேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பொறுமையா எடுத்து எழுதுங்க. ஏன்னா நீ கைப்பட எழுதுனாதான் இதை படிக்கணும் இதை படிக்கணும் இதை படிக்கணும்ன்ற ஒரு நாளுக்கு நாள் உன் மனசுல அந்த உத்வேகமும் வளரும். SI ஆகணும்ன்ற வெறியும் உண்டாகும். சோ அந்த SI வெறியோட படிங்க. 2024 வரக்கூடிய காவலர் தேர்வு உனக்கான காவலர் தேர்வா மாறுவதற்கான முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். சரி, ஓகே. எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் சைரன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. அதுவுமே இந்த ஷெட்யூலை பேஸ் பண்ணி தான் நாங்க क्वेश्चंसலாம் எடுத்துறோம். சோ சைரன் டெஸ்ட் பேட்ச்ல நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், ஒரே கட்டணத்துல 2 டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு இணைந்திருங்க. சீக்கிரமா 1800 ரூபாய் லிங்க் வந்து பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ஓகேங்களா? சோ பிசிக்ஸ்க்கு பார்க்கலாம். சரி, பிசிக்ஸ்ல நாங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை பாகங்களா பிரிச்சிருக்கோம்னா 10 பாகங்களா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? 10 பாகங்களா யூனிட்ஸா பிரிச்சிருக்கோம். சோ இதுல எந்த யூனிட்ல நீ என்னென்ன படிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்மென்ட், அளவீடுகள் இருந்துச்சுன்னா நீ எந்த புக்கெல்லாம் கவர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் நாங்க கொடுக்கலாமா? செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கல. ஓகேவா? நீ இத படிச்சா மட்டுமே போதும், மெஷர்மென்ட் டாபிக்கே தரோவாயிடுவேன். அப்போ உன்னுடைய SI எக்ஸாம்ல மெஷர்மென்ட் ரிலேட்டடா ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னா அடிச்சு தள்ளிடலாம். ஓகேவா? அது என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 6th, ஓகேவா, பக்கத்துல இங்க 1 ன்னு போட்டுருக்கோம், அது டேர்ம் 1 மீன் பண்ணுது. 7th 1 ன்னு போட்டிருந்தா டேர்ம் 1 மீன் பண்ணுது. அப்ப 6thல டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசனை கவர் பண்ணா உனக்கு என்ன டாபிக் முடிஞ்சிரும்? அளவீடுகள் முடிஞ்சிரும். 7thல டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன், அதே மாதிரி 8thல ஃபர்ஸ்ட் லெசன், 9thல ஃபர்ஸ்ட் லெசன். சோ அளவீடுகள் டாபிக் வந்து 10thல கிடையாது. சோ இந்த 4 ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் இருக்கு. சோ இதுல இந்த லெசன்ஸ்லாம் நீ கவர் பண்ணியிருந்தனா மெஷர்மென்ட் டாபிக்ன்றது ஃபுல்லா கவர் ஆயிட்டு இருக்கும். அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா மெஷர்மென்ட் டாபிக் தரோ ஆயிடுது. ஓகேவா? அப்ப அளவீடுகள் டாபிக் வந்து சிம்பிளாவே முடிஞ்சிடும். சோ அளவீடுகள் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டாபிக். பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது தெரியாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அப்ப அளவீடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம இந்த அளவீடுகள் தெரிஞ்சாதான் மத்த நீ படிக்கும் போது அதனுடைய யூனிட்ஸ் போடும்போது ஓ இதுக்காக தான் இந்த அளவை நம்ம யூஸ் பண்றோம், இந்த அளவு இருக்கிறதுனால தான் இந்த யூனிட் அழகை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும். சோ அதனாலதான் இதை வந்து இந்த டாபிக்கை கேர்லெஸ்ஸா படிக்காத, ரொம்ப டெப்தா படி. ஏன்னா இதுல கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகளை உருவாக்கலாம், முக்கியமா மேட்ச் த ஃபாலோவிங் நல்லா உருவாக்கலாம். சோ அதனால நல்லபடியா படிச்சு வச்சுக்கோ. அடுத்தது விசை மற்றும் இயக்கம், ஃபோர்ஸ் அண்ட் மூவ்மெண்ட். மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா
மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, மோஷன் சொல்லலாம். சோ இதுல வந்து 6th 7th 8th 9th 10th எல்லாத்துலயுமே இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இருக்கு. சோ அது அளவீடுகளுக்கு அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் தான். ஏன்னா விசையை வச்சு நமக்கு கேள்விகள் இல்லாத எஸ்ஐ கொஸ்டின் பேப்பரே இல்ல. தற்சுழற்சி இயக்கம் அந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. விசை மற்றும் இயக்கத்தை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. சோ இதுல என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும்ன்றத தெளிவா கொடுத்திருக்கேன். சோ இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு எழுதி வச்சிருங்க. நீ கைப்பட எழுதுனா புரியும். அடுத்து 11th செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நீ படிச்சு எடுத்துக்கிறது கான்செப்ட் தான். அதை அப்ளை பண்றது 11th and 12th புக்ல கொஞ்சம் நல்லா டெப்தா இன்டெப்தா கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து உன்னுடைய செகண்ட் பிரெஃபரன்ஸ். செகண்ட் பிரெஃபரன்ஸ் இப்போ உடனே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு கூட கடைசியா செகண்ட் பிரெஃபரன்ஸ் இரண்டாம் தர முன்னுரிமை தானே அது. அதனால அப்புறமா கூட நீங்க படிங்க. ஓகேவா, இதெல்லாம் முடிச்சிட்டு 6th to 10th வரையும் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 11th 12th கை வைங்க. எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறம். ஓகேவா, சோ இது எழுதி வச்சுக்கோங்க. சோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஓகேவா, மூன்றாவது எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி எல்லாருக்குமே தெரியும், மின்சாரவியல். சோ இது சம்பந்தமான கேள்விகள் வந்து 2022 கொஸ்டின் பேப்பர்ல ஒரு மார்க் எல்லாருக்கும் அல்லேக்கா புடுங்குனது. ஓம்ஸ்லா தான் கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த ஓம்ஸ்லா கொஸ்டினை வச்சு இது கொஞ்சம் டெப்தா என்ன ஆயிடுச்சு, விளையாடி விட்டுச்சு. வந்து ஒரு சின்ன வார்த்தை மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாடி விட்டுடுச்சு. சோ அது வந்து இம்பார்ட்டன்ட்டா படிங்க. ஒரு லெசன் எடுத்துக்கிறீங்க, இது நான் இந்த லெசன் தான் படிக்கணும்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா அந்த லெசன்ல கான்செப்சுவலா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே பைகாட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு போயிட்டு படிச்சிட கூடாதுமா. எல்லாத்தையுமே புரிஞ்சு நல்லா மனப்பாடம் பண்ணி வைக்கணும். எப்ப எழுப்பி கேட்டாலும் அதற்கான பதில சொல்றதுக்கு நீ ரெடியா இருக்கணும். சோ இதுவுமே 6th 7th 8th 9th 10th 5 லெசனுமே 5 ஸ்டாண்டர்ட்ஸ்மே இருக்கு. அந்த 5 ஸ்டாண்டர்ட்ஸ்மே குறிப்பிட்ட லெசன்ஸ் தான் கொடுத்திருக்கோம். சோ 6th and 7th பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன் மட்டும் படிச்சா போதும். 8th 5th லெசன் and then 9th and 10th 4th லெசன் படிச்சா உனக்கு எந்த டாபிக் தரோவா கவர் ஆயிடும். மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி, மின்சாரவியல் வந்து கவர் ஆயிடும். ஓகேவா, சோ அடுத்தது செகண்ட் பிரெஃபரன்ஸ் என்ன கொடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா 12th புக்ல செகண்ட் லெசன் படிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கோம். அதுல கொஞ்சம் லாஸ்லாம் கூட வரும், நீ அது அப்புறமா பார்த்துக்கலாம். 12th புக்க படிச்சா அதை நீ கவர் பண்ணிடலாம். ஓகேவா, சரி. அடுத்தது 4th லைட், 5th சவுண்ட், ஒலி ஒலி. ஓகேவா, ஒலி ஒலி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த ரெண்டு ஒலிக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுல, ஒன்னு லைட் இன்னொன்னு என்னது சவுண்ட். அப்ப லைட்டை எதுல தான் படிக்கலாம்னா 6th லைட் கிடையாது. ஏன்னா அது எங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 7th இருந்து தான். சவுண்ட் 8th இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதே பாருங்க. சோ 8th 9th 10th வந்து ரொம்ப முக்கியமா படிங்க. ஏன்னா இவரும் வந்து இல்லாத கொஸ்டின் பேப்பரும் இல்ல, அதுவும் நம்ம பார்த்துட்டோம். சோ மேட்ச் தி ஃபாலோவிங் ஆகட்டும், இந்த மாதிரி அந்த கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஆகட்டும், இவங்களை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. சோ 7th புக்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எதுல முடிக்கணும், ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிடணும். 8th வந்து தேர்ட் லெசன் படிச்சா ஒலி வந்து கவர் ஆயிடும். 9th 6th லெசன், 10th வந்து செகண்ட் லெசன். சோ இந்த மாதிரி லெசன்ஸ் கவர் பண்ணீங்கன்னா உனக்கு இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் வந்து 11th and 12th புக்ல கிடையாது. ஆனா லைட் வந்து 12th புக்ல 6th லெசன் படிச்சா இன்னும் கொஞ்சம் டெப்தா கவர் பண்ணலாம். அது உங்களுடைய செகண்ட் பிரெஃபரன்ஸ். ஓகேவா, சோ அப்ப லைட்டும் சவுண்டும் எங்க படிக்கணும்ன்றத கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது 6th ஹீட், வெப்பம். ரொம்ப ரொம்ப முக்கியமா, ஹீட் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே கிடையாதுல. எல்லாத்துல இருந்து அப்படியே தரோவா ஒரு டச்சிங் கொடுத்துறான். சோ ஹீட் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் பிசிக்ஸ். சோ இந்த வெப்பம் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. 6th ல இருந்தே ஸ்டார்ட் ஆகி 10th ல முடியுது. 6th ல எதை படிக்கணும், 7th ல எதை படிக்கணும், 8th ல எந்த லெசன், 9th எந்த லெசன், 10th எந்த லெசன்ன்றத தெளிவா இங்க கொடுத்திருக்கோம். சோ இந்த லெசன்ஸ்லாம் நீ கவர் பண்ணியிருந்தா ஹீட்ன்ற ஒரு டாபிக் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா உனக்கு தரோவா முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம அந்த வெப்பத்தை பொறுத்தவரை மூணே வார்த்தை தான் உனக்கு சுத்தி சுத்தி அடிக்கும். கன்வெக்ஷன், கண்டக்ஷன் அந்த ரேடியேஷன், வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப சலனம், வெப்ப கடத்தல். இத பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस வந்து உருவாகும். அது 6th ல எல்லாம் அவ்வளவு டெப்தா சொல்லப்பட்டிருக்காது. 8th ல இருந்து தான் ஆரம்பிக்குமே. சோ அதுல இருந்து நீ அத கன்சிக்யூட்டிவா படிக்க ஆரம்பிச்சனா ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஹீட்டை முடிச்சு விட்டுடலாம். அடுத்தது அதுக்கு வந்து கொடுத்திருக்கோம் பாருங்க. செகண்ட் பிரெஃபரன்ஸ் வந்து 11th புக்ல 8th லெசன் கொடுத்திருக்கோம். ஓகேவா, 11th புக்ல 8th லெசன். அடுத்தது தி யூனிவர்ஸ், the universe, அண்டம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு as well as இந்த ஜியோகிராஃபிலயும் சிலது கவர் ஆயிடும். சோ அதையும் நீ படிச்சு வச்சுக்கோ. 7th புக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7th 8th 9th செகண்ட் லெசன், 8th லெசன், 9th லெசன். இத படிச்சீங்கன்னா 11th ல 6th லெசன் படிச்சீங்கன்னா the universe, அண்டம்ன்ற டாபிக் உனக்கு க்ளோஸ் ஆயிடும். லாஸ்ட் இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ்மா,
இது வந்து ஆக்சுவலா 10th புக்ல தான் இருக்கு. நிறைய பேருக்கு இதை படிக்கும் போது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன் இதை பத்திலாம் படிக்கும் போது ஐயோ என்னடா சொல்லியிருக்காங்க, என்னப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெறி கலந்த ஒரு இது வந்துடும். ஸோ இதனால இதை கடைசியா ஒதுக்கிக்கும். நான் இங்க 8வது ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனாலும் இது கடைசியா படி நியூக்ளியர் பிசிக்ஸ். சில பேருக்கு இது காண்டாகக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ இது கடைசியா படி. ஒரே ஒரு லெசன் தான், 6th லெசன் படிச்சா மட்டும் போதும் 10th. அணுக்கரு இயற்பியல் ஓவர், ஆனா அதுவே ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம 12th 8th லெசன் படிச்சா அணுக்கரு இயற்பியலோட டெப்த் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு தான் இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ, கடைசியா கவர் பண்ணிக்கோ அணுக்கரு இயற்பியல். 9th மேக்னெட்டிசம் இம்பார்ட்டன்ட் பா. அது மட்டும் இல்லாம இங்க ஒன்லி ஃபார் ஃபாரஸ்ட் எக்ஸாம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வந்து இது ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐக்கு வந்து இது லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். எஸ்ஐக்கு வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு குறைவு. ஸோ மேக்னெட்டிசம் காந்தவியல் வந்து 6th 8th 9th இருக்கு. அதாவது ரொம்ப கேள்விகள் வரல இதுவரையும், ஆனாலும் வரலாம். ஸோ ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியாதுல எல்லாத்துலயும். ஸோ அடுத்த முறை நமக்கு அதுக்கும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ ரெடியா இருந்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. 6th ஃபர்ஸ்ட் லெசன், 8th 7th லெசன், 9th 5th லெசன் படிச்சுக்கோங்க. இதை படிச்சா நீங்க மேக்னெட்டிசம் கவர் பண்ண மாதிரி. லாஸ்டா பாய்மங்கள் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே ஒன்லி ஃபார் ஃபாரஸ்ட் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இதை பேஸ் பண்ணி நமக்கு எஸ்ஐல क्वेश्चंस வந்திருக்கு. சோ இதுவுமே இம்பார்ட்டன்ட்டான டாபிக் தான். 9th 3rd லெசன் படிச்சுக்கோங்க. சோ 9th 3rd லெசன் படிச்சா பிசிக்ஸ்ல உள்ள எல்லா டாபிக்குமே, அதாவது எதெல்லாம் படிக்கணும்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம், அதை மட்டும் படிங்க. ஈஸியா என்ன பண்ணிடலாம், பிசிக்ஸ் கிராக் பண்ணிடலாம். அப்ப பிசிக்ஸ்ல பொறுத்தவரை இதை படிச்சா மட்டும் போதும் சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி நாங்க கொடுத்துருக்கோம். சோ இந்த வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி ஒழுங்கா படிங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டு போய் படிக்கிறது தான் நல்லது. எதை படிக்கிறோனே தெரியாம ஏனோ தானோன்னு போய் படிக்கிறது நமக்கு அவசியமே கிடையாது. இதை படிங்க, இதை மட்டுமே படிங்க. நம்மளுடைய எஸ்ஏ எக்ஸாமை சவாலா எதிர்கொள்ளலாம், எளிமையா மார்க்கையும் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ மேலும் பல அப்டேட்ஸ் இருக்கு எஸ்ஐ ரிலேட்டடா, பல வேர் டு ஸ்டடிஸ் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். எல்லாத்துக்குமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறோம். சோ இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.